நண்பர்களே, நேத்து மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துருந்துச்சுன்னா, டெல்லி தோத்ததுக்கு மெயினான காரணம் கேஎல் ராகுல் தான் அப்படின்னு கேஎல் ராகுல பயங்கரமா திட்டியிருப்பானுங்க டெல்லி கேபிட்டல்ஸ். கேஎல் ராகுலுக்கு இப்போ ஒரு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்குங்க. கேஎல் ராகுல இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் 14 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இல்லை, டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் கேஎல் ராகுல் தான் அப்படின்னு பெரிய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கேஎல் ராகுல் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு கேப்டன்சி பதவிலாம் வேணாம்ப்பா, நான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கேன், ஒரு நல்ல விக்கெட் கீப்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன்சியை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரே அப்செட்டு, என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த கேப்டன்சி பதவியை அக்ஷர் பட்டேல்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் அக்ஷர் பட்டேல் நேற்று ஃபஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ். அதில் 209 ரன்னுங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. இந்த நிக்கோலஸ் பூரனும் இந்த மிச்சல் மார்ஸும் பயங்கரமாக விளையாண்டுட்டானுங்க, பயங்கரமாக ரன் அடிச்சிட்டானுங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு 150 ரன் அடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் இந்த அஜிதோஷ் சர்மா இருக்காரு பார்த்தீங்களா, 30 பந்தில் 70 ரன்னுங்க பயங்கரமாக அடிச்சு நேற்று டெல்லி கேபிட்டல்ஸை ஜெயிக்க வச்சுட்டாருங்க. ஆனால் நேற்று மேட்ச்சில் மட்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துருந்துச்சுன்னா கேஎல் ராகுல் விளையாடலை, அதனால தான் டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துருச்சு அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் மேலே பெரிய பழியை போட்டிருப்பாங்க. கேஎல் ராகுல் ஒரு சூப்பரான பிளேயருங்க. ஓப்பனிங் விளையாட சொன்னால் ஓப்பனிங் விளையாடுவார், மிடில் ஆர்டரில் விளையாட சொன்னால் மிடில் விளையாடுவார், ஒரு ஃபினிஷிங் பொசிஷனில் ஆட சொன்னால் ஃபினிஷிங் பொசிஷன்லேயே ஆடுவார், ஒன் டவுன் விளையாட சொன்னால் ஒன் டவுனில் விளையாடுவார். அந்த அளவுக்கு யார் என்ன சொன்னாலும் அதை விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டே இல்லைங்க. போன ஃபைனல் மேட்ச் சாம்பியன்ஸ் டிராஃபியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தாங்க அந்த ஃபைனல் மேட்ச்சில் 34 ரன் அடித்து பொறுமையாக நம்ம இந்தியாவை இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கப்பு வாங்க வச்சார். கேஎல் ராகுல் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் டிராஃபி கிடச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தாங்க. அது மட்டும் இல்லைங்க, கேஎல் ராகுலோட ஒய்ஃப் அதிஷா ஷெட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க. நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள், கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே கேஎல் ராகுலோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பெண் குழந்தைனால இன்னுமே நீ உன்னோட ஆட்டத்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஸ்கோர் ரன் பண்ணுவ அப்படின்னு கேஎல் ராகுலை கன்க்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குட்டி தேவதைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கேஎல் ராகுலோட ஃபேன்ஸ் எல்லாருமே மெசேஜை பண்ணி சூப்பராக ஒரு கன்க்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. நாமளும் இந்த வீடியோவில் கேஎல் ராகுலோட பெண் குழந்தைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். கேஎல் ராகுல் அடுத்துதான் நம்ம எப்போ டிசிக்குள்ளே இணைஞ்சு அடுத்த போட்டிகளை விளையாட போகிறாரு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.